let's start. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்பர் சீரிஸ் பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் தெரியுதாப்பா? see this PDF? தெரியுது சார். எஸ். சி ஆக்சுவலா ரீசனிங்ல வந்து ஆர்ஆர்பில இருந்து மொத்தம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் 10 to 15 கொஸ்டின்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் ரீசனிங் வந்து நான் நடத்தின கோடிங் டீகோடிங், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல கோடிங் டீகோடிங் அனாலஜி, இதுல இருந்து ஒரு 30% வரும் சரிங்களா. மீதி 30% நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் ஆல்பபெட். ஸோ 60% ஆஃப் ரீசனிங் வந்து இதுதான். மற்றபடி மீதி 15 கொஸ்டின் போக மீதி இருக்க 10 கொஸ்டின்ல தான் பிளட் ரிலேஷன் கேட்போம். பிளட் ரிலேஷன், அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் பசில், இது எல்லாமே வந்து வரும் சரிங்களா. ஸோ அப்போ மேஜரா வந்து நமக்கு ஆர்ஆர்பியில் வந்து இந்த சீரீஸும் கோடிங் டீகோடிங் தான் வரப்போகுது சரிங்களா. ஸோ இதுக்கு தான் நீங்க ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் ஹை வெயிட்டேஜ் ஏரியா ஃபார் ரயில்வே. எஸ்எஸ்சிக்கும் அப்படிதான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ சீரீஸ் வந்து பார்த்தலாம். ஸோ எப்படி நம்ம ஆல்பபெட்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இங்க வந்து இந்த இடத்துல வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கும் பார்ப்போம் சரிங்களா. நான் ஜாயின் பண்ணிட்டாங்களா? 6 மெம்பர்ஸ் ஜாயின். ஓகே, தட் இஸ் ஓகே. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ரிலேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ரிலேஷனை வந்து நம்ம மேப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து சீரீஸ்ல வந்து எப்படி வேணா இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படின்னா ஆட் பொசிஷன்ல இருக்கிறது எல்லாமே ஒரு 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 லாஜிக்ல ஃபாலோ ஆகும். அடுத்து ஈவன் பொசிஷன்ல இருக்கிறது எல்லாமே இன்னொரு லாஜிக்ல ஃபாலோ ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ ஆட் பொசிஷன்ல இருக்கிறதுனா 1 3 5 7 இது எல்லாமே என்ன லாஜிக்ல ஃபாலோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 1க்கும் 3க்கும் நடுவுல 2 மைனஸ் ஆகுது. அதே மாதிரி 3க்கும் 5க்கும் நடுவுல 2 மைனஸ் ஆகுது. அதே மாதிரி 2க்கும் 4க்கும் நடுவுல 2 வந்து பிளஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் பொசிஷன் நம்பர் 1 2 3 4 5 6. அப்ப 6th பொசிஷன்ல எந்த லாஜிக் ஃபாலோ ஆகணும்? ஈவன் சீரிஸோட லாஜிக் ஃபாலோ ஆகணும். ஈவன் சீரிஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? ஈவன் சீரிஸ் இஸ் இன்க்ரிமெண்டட் பை 2. அப்ப 609ல இருந்து எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆகணும்? 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். கரெக்ட்டுங்களா? எஸ்பான் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அதுல இருந்து? +2. ஆமா, +2. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 611. ஸோ இந்த சீரிஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். சார் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்னா அதை அப்படியே பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? 590, 588, 586 இது தனியாகவும், அடுத்து ஈவன் அது வேற சீரிஸ் 605, 607, 611. புரியுதுங்களா? 609 புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் புரியுதா? ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்னா ஆட் நம்பர்ல ஆட் பொசிஷன்ல இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மேப்பிங்கும், ஈவன் சீரிஸ்ல ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கிறது ஒரு மேப்பிங்கும் ஃபாலோ. இஸ் இட் கிளியர்? shall I move to next போலாமா? பதில் சொல்லுங்கப்பா, புரிஞ்சது அது? எஸ் சார், புரிஞ்சுது. ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். ஓகே, ஸோ திஸ் யூ வில் கெட் practice once you only when you practice you will get to know. சரி, அடுத்து பார்ப்போம். ஸோ 1 3 3 1 7 20. see have a guess. இது வந்து 5 கியூப். இது என்ன கியூப்? இது பார்த்தாலே தெரியுது. திஸ் இஸ் 5 கியூப். இது என்ன கியூப்? 7 கியூப். இது என்ன கியூப்? 9 கியூப். இது என்ன கியூப்? அப்ப 11 கியூப். அப்ப இங்க இந்த இடத்துல என்ன வரும் சொல்லுங்க? இந்த இடத்துல என்ன? 3 கியூப். So 3 cube, your answer is 27. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸும் வந்து டிக்ரிமெண்டட் பை 1.2. வெரி ஈஸி, நீங்க பார்த்தாலே போட்டுருவீங்க. ஸோ இது பாருங்க, இட்ஸ் a very peculiar series. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 4 ஆட் ஆகுது, அடுத்து பாதி ஆகுது. ஒரு 4 ஆட் ஆகுது, அடுத்து அதுல பாதி ஆகுது. அப்போ ஒரு 4 ஆட் ஆகுது சரிங்களா. 4 ஆட் ஆச்சுன்னா எவ்வளோ? 19. 4 இன்க்ரிமெண்ட் ஆகுது into 1/2. 4 இன்க்ரிமெண்ட் ஆகுது into 1/2. ஸோ இந்த லாஜிக்கு நீங்க this is also very easy. So once you observe you will get it. Okay, so next series பாருங்க. again இது என்ன சீரிஸ்? இது என்ன டைப் ஆஃப் சீரிஸ்? இது என்ன டைப் ஆஃப் சீரிஸ்? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். என்ன சீரிஸ் இது? ஆன் நம்பரா சார்? ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். கரெக்ட்டா? ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்னா என்ன? ஆட்லாம் ஒரு ரிலேஷன்ல இருக்கும், ஈவன்லாம் ஒரு ரிலேஷன்ல இருக்கும். ஈவனுக்கு ஆக்சுவலா ரிலேஷன் என்ன? 19. ஆட் வந்து எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆகுது? what is the increment in odd position? how much? +4. அப்ப what is the answer?
19 plus 4, your answer is 29. புரிஞ்சுதாப்பா? ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் இப்படி தான் நீங்க கண்டுபிடிக்கும். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்து போவா. இது புரிஞ்சதா தம்பி? அடுத்து போலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஃபைன். இப்போ அடுத்து போவோம். ஸோ இது கெஸ் பண்ணுங்க பாப்போம். 12, 60, 65, 325, 330. Please guess the answer. What is the pattern? Say me the pattern. Into 5, அதுக்கப்புறம் -5 சார். -5 ஆகுது. into 5 அதுக்கப்புறம் என்ன ஆகுது? -5. இல்லப்பா. +5. into 5 +5. சாரி. அப்ப 330 into 5 வந்து 5 1s are 1650 plus 5 போட்டீங்க அப்படின்னா what is the answer? 330 into 5 is how much? 5 1s are 1650. So 1650 is the answer. கரெக்டா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தானே, அதுக்கப்புறம் தானே அடிஷன் தம்பி. கரெக்டா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 1650. ஸோ அடுத்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்ல வந்து ஆட் பொசிஷன்லாம் 3ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆட் பொசிஷன்லாம் 3ல இன்க்ரீஸ் ஆகுது, ஈவன் பொசிஷனும் 3ல இன்க்ரீஸ் ஆகுது. பட் இதுக்கும் ஒரு லிங்க் இல்ல. எப்படி சார் ஆட்னு கன்ஃபார்ம் பண்றது? இங்க பாருங்க, பிரிச்சிங்க அப்படின்னா 66 69 ஒரு கோரிலேஷன்ல இருக்கும். இதுவும் ஆட் பொசிஷன்ல இருக்கிறது ஒரு கோரிலேஷன்ல இருக்கும். ஆனா 1யும் 2யும் உங்களால கம்பேரே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு தான் நீங்க ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்ன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ +3ல இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, வெரி சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்ப 4 to 12 பிளஸ் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு? +8. இது எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு? 64. இது எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு? 216. இங்க எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு? 512. ஸோ இப்படின்னா அந்த 8ன்றது என்ன? 2 power 3. 64ன்றது என்ன? 4 power 3. 216 6 power 3. 512 8 power 3. அப்ப அடுத்து நீங்க எதை ஆட் பண்ணணும்? பிளஸ் 8 power 3க்கு அப்புறம் என்ன வரணும் சொல்லுங்க? 10 power how much? 10 power 3. 10 power 3. 10 power 3. 10 power 3. So 180. So இது கெஸ் பண்ணுங்க பாப்போம். இது கெஸ் பண்ணுங்க. ஸோ அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 3. அடுத்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 3. நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் 5. அடுத்து மறுபடியும் என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? அகைன் 5. சரிங்களா? ஸோ இது டபுள் இன்க்ரிமெண்ட். 2 தடவை இன்க்ரிமெண்ட் ஆகுது பை சேம் வேல்யூ. ஸோ +3 +3 +4 +4 and +5 and +5. ஓகே, இந்த மாடல் புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? அடுத்து ட்ரை பண்ணுங்க. 11 12 14 18 +1 +2 plus how much? +4 +8. சரிங்களா? ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? இன்டூ சொல்லுங்க. வாட் இஸ் த லாஜிக்? 1 into 2 2. 1 into 2. ஆமா, 4 into 2 8. 8 into 2 என்ன வரும்? 8 into 2 என்ன வரும்? 16. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 42. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா this is multiplied by 1, again -2. This is multiplied by 3, again சொல்லுங்க plus 4. சரிங்களா? அடுத்து again multiplied by 5 -6. அப்ப என்ன பேட்டர்ன்? ஃபர்ஸ்ட் 1 ஆல மல்டிப்ளை பண்ணனும், 2 ஆல மைனஸ் பண்ணனும், 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும், 4 ஆல மைனஸ் பண்ணனும், 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும், 6 ஆல மைனஸ் பண்ணனும். ஓகே, this is the logic. So next question. இதெல்லாம் போட்டுருவீங்க. +10 +8 +6. அகைன் ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் இதுவும் போட்டுருவீங்க. This is a very peculiar series. So இங்க பாருங்க 7. இதெல்லாம் பெக்குலியரான சீரிஸ் தான். 7 9 15 15 49 191. சரிங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் just be in meeting 1 second.
Just a second, I will come in a bit. Okay. So இது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா 1 ஆல மல்டிப்ளை பண்றான், 1 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல ஆட் பண்ணிருக்கான். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? நெக்ஸ்ட் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கான், ஆனா அங்க 15 இருக்கு. அப்ப 3 ஆல மைனஸ் பண்ணிருக்கான். அடுத்து என்ன ஆகும்? 15 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 45, அப்ப 4 ஆல ஆட் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபாலோட் பை பிளஸ் 2, மல்டிப்ளிகேஷன் ஃபாலோட் பை நெகட்டிவ். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 49 into 4. 49 into 4 is how much? 6 or 3s are 196 minus 5. So what is the answer? 191. அப்ப லாஸ்ட் இருக்கிறது என்ன வரும்? 191 into சொல்லுங்க 5. Minus ஆயிடுச்சு. Into 5 is how much? 5. Here 4 4 950. 955. Okay. இங்க minus 5 னா என்ன வரும்? Plus 6. இந்த சீரிஸ் புரிஞ்சுதா? வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி क्वेश्चंस வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கெஸ் பண்ண முடியாது. Once you practice only you get it. வெரி டிஃபரண்ட் மாடல். இது புரிஞ்சுதாப்பா? அதாவது இன்டு சம் வேல்யூ ஃபுல்லாவே ஆட் ஆகலாம், இல்ல ஆட் ஆகியும் டிஃபரெண்ட் ஆகலாம். அது நீங்க ஆன்சர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். ஹேவ் ஏ ஸ்டார் மார்க். இந்த தடவை ஜேஇல கேட்கலாம். இது புரிஞ்சுதா? எனி டவுட் இன் திஸ் மாடல்? எஸ் மேம். ஷல் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் மாடல்? எஸ் சார், எஸ் சார். அடுத்து போவோம். இதெல்லாம் வந்து ஈஸி தான். +1.5 எல்லாம் போட்டுருவீங்க. ஸோ அடுத்து பாருங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 1 ஆல மல்டிப்ளை ஆகுது. ஓகே. அடுத்து 2 ஆல ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை ஆகுது. அடுத்து 4 ஆல ஆட் ஆகுது. அடுத்து எதால மல்டிப்ளை ஆகணும் சொல்லுங்க? மல்டிப்ளிகேஷன் பை 1, அடிஷன் பை 2, மல்டிப்ளிகேஷன் பை 3, அடிஷன் பை 4. அப்ப அடுத்து என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் பை 5. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மாடல் இன்டு 2 minus 2, அடுத்து பிளஸ் 3 இன்டு 2 minus 2 பிளஸ் 3 இன்டு 2 minus 2 பிளஸ் 3 இன்டு 2 minus 2. சரிங்களா? ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் மாடல். ஸோ இது அடுத்த மாடல். இது பாருங்க, again a very peculiar question. 65, 90, 107, 116, 121. சரிங்களா? ஸோ இது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா 25, அந்த 25 எப்படி வச்சிருக்காங்கன்னா 5 ஸ்கொயர் பிளஸ் 0. ஸோ இது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா how much? This is 16 plus 1, 17. அவங்க 16 எப்படி வச்சிருக்காங்கன்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 1. இது எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா how much? Totally 3 and 9. So 9 is incremented as 3 square plus 0. Very peculiar. அதே மாதிரி இது எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா 5. அப்போ 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? 1 ஸ்கொயர் சொல்லுங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் என்ன வரணும் சொல்லுங்க? 0. Very good series. 1 square plus 0, and answer will be 122. So இது ஒரு பெக்குலியரான மாடல். ஸோ அடுத்து பாருங்க, ஸ்கொயர்ஸ் ஆல இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் அண்ட் 10 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சீரிஸ் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து டைரக்டா உங்களால ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியல. பட் யூ கேன் யூஸ் த ட்ரீ. வாட் இஸ் த ட்ரீ? ட்ரீ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இதுக்கு 21, இதுக்கான டிஃபரன்ஸ் 13, இதுக்கு 7, இதுக்கு 3, இதுக்கு 1. இதுவும் ஏதாவது ரிலேஷன் ஃபாலோ பண்ணதுன்னா பண்ணல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? +8, +6, +4, +2. அப்ப இந்த இடத்துல எனக்கு ரிலேஷன் ஃபாலோ ஆகுது. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இங்க பாருங்க -7. ஓகே, -3 இஸ் வாட்? திஸ் ஒன். சோ அப்ப -3யும் உங்களுக்கு இதுதான் தெரியும். +4 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல -3 ஆகுது. அப்ப -3யும் +2வும் ஆட் பண்ணீங்கன்னா ஹையரார்கியோட ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன வரும்? நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமான சீரிஸ். சரிங்களா? ஒரு லாஜிக் எந்த லாஜிக்கும் வேலிட் ஆகல அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. So what is the pattern is 87, 87, 66, 87, 66, 53, 46, 43, 42. கரெக்ட்டுங்களா? And I will use the PDF page. இது ஒரு முக்கியமான மாடல். சரிங்களா? ஸோ அதனால நான் பிடிஎஃப் சால்வ் பண்றேன். What is the series? 87, 87, அடுத்து 66,
அடுத்து 53, அடுத்து 46, அடுத்து 43, அடுத்து 42. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. 87 to 66 kind of difference, 4, 10, 21. So minus 21. So what is the difference here? Minus 13. What is the difference here? Minus 3, 4. Minus 7. What is the difference here? Minus 3 and minus 1. இப்போ இதுக்கு ரிலேஷன் இருக்கானா இல்ல. அப்ப மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம்? Again you should form one more tree. So what is the difference pa? What is the difference? Plus minus 21 ஓட எதை ஆட் பண்ணா உங்களுக்கு minus 13 வரும்? சொல்லுங்க. Plus 8. அடுத்து minus 13 ஓட எதை ஆட் பண்ணணும்? Plus what is the value? Plus உங்களுக்கு minus 13 ஓட எதை ஆட் பண்ணா minus 7 வரும். Plus 6. அடுத்து next plus 4. Next plus 2 plus 2. சரிங்களா? ஸோ அடுத்து plus 2 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன வரும்? minus 1 வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. 42 உங்களுக்கு தெரியாது. That is the number to be found. கரெக்டா? This 42 is the number to be found. ஸோ அப்ப இதோட ட்ரீ கட் ஆயிடுச்சு. இதோட ட்ரீ கட் ஆயிடுச்சு. ஓகே, 43 is minus 3. ஸோ இதுல இருந்து 4 ஆட் பண்ணா, ஸோ 4 ஆட் ஆகுது, 6 ஆட் ஆகுது, 8 ஆகுது. அப்ப அடுத்த சீரீஸ்ல உங்களுக்கு என்ன ஆட் ஆகணும்? ஆப்வியஸா செகண்ட் ஹைரார்க்கில என்ன ஆட் ஆகணும்? செகண்ட் லைன் ஆஃப் பிரான்ச்ல என்ன ஆட் ஆகும் சொல்லுங்க. which number should be added? +2. +2. அவ்வளவுதான். ஸோ அப்ப minus 3யும் 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? what is outcome? What is outcome? Minus, say the value, minus 1. கரெக்டா? minus 1. So 43 minus 1, what is the answer? இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். புரிஞ்சுதா? Is it clear? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Respond. Yes, sir. So let us move to the next model. So let's solve பண்ணிடுவீங்க. டிஃபரெண்டான மாடல் மட்டும் பார்ப்போம். So this is a different model. See, 13, 14. இது அதே model. 13, 14, 27, 41, 68. சரிங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா +1 ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த நம்பரே ஆட் ஆகுது. கரெக்டா? என்ன நம்பர் இருக்குங்க? 13 ஆட் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி 27 பிளஸ் என்ன ஆட் ஆகும்? 14. ஃபர்ஸ்ட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அடுத்த அந்த நம்பர் கூட ப்ரீவியஸ் நம்பர் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ யூ ஆர் கெட்டிங் ஒன் அவுட்கம். அடுத்து அந்த நம்பர் கூட ப்ரீவியஸ் நம்பர் ஆட் ஆகுது. யூ ஆர் கெட்டிங் 41. அந்த நம்பர் கூட ப்ரீவியஸ் நம்பர் ஆட் ஆகுது. யூ ஆர் கெட்டிங் வாட்? 20, 68. அகைன் அந்த நம்பர் கூட ப்ரீவியஸ் நம்பர் ஆட் ஆகுது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, மற்ற எல்லாமே என்ன ஆடட் டு ப்ரீவியஸ் நம்பர். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல மட்டும் தான் வந்து இட் இஸ் இன்க்ரிமெண்டட் பை வாட்? 1. சரிங்களா? அதை தவிர மற்ற எல்லாமே என்ன? இன்க்ரிமெண்டட் பை 1 and added to the previous number. So 14 plus 13, 27. 27 plus 14, 41. 27 plus 41, 68. அப்ப 68 41 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 105. இது போட்டுருவீங்க -10 ல இருந்து -4. ஓகேவா? This also will solve. This +5 +4 +3 +2 +1. This you will solve. Okay. See, look at this model. So இப்போ இந்த இடத்துல this is a very peculiar model. ஏன் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த क्वेश्चन பண்ணலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இப்போ 1 4 4 5 6 7 8 12 இது எல்லாம் ஒரு ரிலேஷன்ல இருக்கு. சரிங்களா? ஸோ 2 4 அடுத்து 6 8 அடுத்து 16th பொசிஷன்ல இருக்கிறது என்ன வரணும் சொல்லுங்க? 16th பொசிஷன்ல இருக்கிறது என்ன வரணும்? See, இது வந்து ஆட் ஈவன் மட்டும் இல்ல. சரிங்களா? இது இந்த சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 4 8 அடுத்து
12 அடுத்து 16th பொசிஷன்ல இருக்க நம்பர்லாம் ஒரு சீரிஸ்ல இருக்கு. அடுத்து எக்ஸ்டெண்டர் 2 செகண்ட் பொசிஷன், அடுத்து செகண்ட் அடுத்து 2 plus 3 how much? 5 5 plus 3 how much? 5 plus 3 8. This is second position 2 3 4 fifth அடுத்து 6 7. I think here we are doing some mistakes. See, this numbering is important. Yeah, correct number போடணும். இருங்க. This is position number 1 2 3 4 4 position. 15, sir. Yeah, wait. One second. 4 5 6 7. This is 7 here. This is 7 7 8 9 7, right? 7 8 9 10th position. This is position number 10. Position number 10. Next 10 kaduthu 11 12. This is position number 13. So அப்ப இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி எந்த ஆர்டினேட்ல இருக்க நம்பர்ஸ்லாம் ஒரே ரிலேஷன்ல இருக்கு சொல்லுங்க. பிளஸ் சொல்லுங்க. பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டினேட்ஸ்க்கே ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன ஆர்டினேட்ஸ்ல வந்து அது வேரி ஆகுது சொல்லுங்க. எவ்வளவு இன்டர்வல் வேரி ஆகுது சொல்லுங்கப்பா, பதில் சொல்லுங்க. என்ன இன்டர்வல் பாக்குறீங்க? பிளஸ் how much? பிளஸ் 3. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டினேட்டோட வேரியேஷன் பிளாட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் சீரிஸ் பாருங்களேன், அதே இதுல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2 வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன? 5 கரெக்ட்டா? 5 க்கு அடுத்து this is 2 2 3 4 5 6 7 8. 8 க்கு அடுத்து என்ன வரணும்? 8 க்கு அடுத்து 11 கரெக்ட்டா? கரெக்ட்டா? அது 2 4 6 8 10 கொடுத்துருக்கு. 3 6 9 12 கொடுத்துருக்கு. ஆமா. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா கவனி. சோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க பாருங்க இந்த சீரிஸ் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னா this is also very peculiar series. Listen, very peculiar series. ஆக்சுவலா இந்த சீரிஸ் அப்படியே உடைக்கணும், பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணணும்னா 1ல இருந்து ஆரம்பிக்குது. 1ல இருந்து 4 ஆட் பண்ணிட்டே இருங்க. 1 4 7 10 13. இது எல்லாமே வந்து ஒரே மேப்பிங்ல இருக்குது. அடுத்து 2 5 8 11. இதெல்லாம் ஒரு மேப்பிங்ல இருக்கு. இது எல்லாமே என்ன பேலன்ஸ் இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. 3 சொல்லுங்க. 3 6 சொல்லுங்கப்பா. 3 6. Respond. What is the remaining value? 9, sir. இதெல்லாம் ரொம்ப பெக்யூலரான மாடல். அதாவது ஆல்டர்னேட்டிங் சீரிஸ்ல இது ஒரு எக்ஸெப்ஷன். ஏன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் சீரிஸ்னா என்னன்னா சொன்னேன் தம்பி, ஆட் பொசிஷன்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அடுத்து ஈவன் பொசிஷன்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கும்னு சொன்னேன். ஆனா அதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸெப்ஷன்னா ஒரு சர்டைன் ரெகுலர் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய நம்பரிங்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 4 7 10 13 இது ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுது. 2 5 8 11 இது ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுது. 3 6 9 இது ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுது. சரிங்களா? சோ வாட் இஸ் a pattern? அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பட் நீங்க இதை கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் த சீரிஸ் இஸ் வெரி லார்ஜ், இந்த மாதிரி ஒரு பெரிய சீரிஸை பார்த்தீங்கனாலே யூ ஷுட் பி சஸ்பீஷியஸ். சரிங்களா? யூ ஷுட் பி சஸ்பீஷியஸ். ஸோ அப்ப ஓகே. ஸோ அப்ப இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிடும் வாட் இஸ் த ரிலேஷன். ஸோ இது வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 3 இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை போட்டிங்கனாலே வில் கெட் தி ஆன்சர். வேற ஏதாவது ஐடியா இருக்கா சால்வ் பண்ண? எனி அதர் ஐடியா டு சால்வ் திஸ்? No, this is the only idea. புரிஞ்சுதா அது? No other shortcuts for this. இந்த சீரிஸ் புரிஞ்சுதா? வெரி இம்பார்ட்டன்ட். தம்பி இந்த சீரிஸ் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பதில் சொல்லுங்கப்பா. Is it clear? Shall I proceed to next one? Yes, sir. Yes, sir. Yes, sir. அடுத்து போலாம். இதெல்லாம் போட்டுருவீங்க, ஈஸி தான். இதுவும் this is also easy. ஃபர்ஸ்ட் 1 ஆல ஆட் பண்றோம், 2 ஆல மல்டிப்ளை பண்றோம், 3 ஆல ஆட் பண்றோம், 4 ஆல மல்டிப்ளை பண்றோம், 5 ஆல ஆட் பண்றோம். ஓகே. ஆல்டர்னேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன்.
சரி இது ஈஸி 37 இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 29க்கு அடுத்து 31 தான் பிரைம் நம்பர். ஸோ இது நான் சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் ஹைரார்கி செகண்ட் ஹைரார்கி அந்த மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சரிங்களா, அதுலயும் லாஜிக் ஃபாலோ ஆகல. அப்போ மறுபடியும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ மறுபடியும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 3, 6, 12, 24. 3, 6, 12 வருது. அப்போ அடுத்து என்ன வரும்? 3, 6, 12 வருது. அப்போ அடுத்து என்ன வரணும்? இது எவ்வளவு ரேஷியோல இன்க்ரீஸ் ஆகுது? இன்டூ 2 ரேஷியோல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 3, 6, 12 அடுத்து என்ன வரும் சொல்லுங்க? 3, 6, 12 அடுத்து என்ன வரணும்? காமன் சென்ஸ் இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. அப்ப இங்க இன்டூ 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? 24 வரணும். கரெக்டா? சரிங்க, அதை சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. I solve this question. What is the question? Two 25. Extend 221. 225, 221. அடுத்து 214. Next one is 201. Next one is 176. சரிங்களா? So இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். So the difference is 4. The difference is 6, 7. The difference is 13. The difference is how much? Minus 4, minus 7, minus 13. The difference is 1. This is 24, 20 minus 25. But again here you can't find the difference. So add. So now find the second hierarchy. So what is the second hierarchy? சொல்லுங்க. Plus. What is the value? Plus 3. Plus 3, plus 6, 6. plus 12. அப்ப இது என்ன ரிலேஷன்ல ஃபாலோ ஆகுது? இன்டூ 2. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? பிளஸ் எவ்வளவு வரணும் சொல்லுங்க? பிளஸ் 24. அவ்வளவுதான். பிளஸ் 24. பிளஸ் so minus 25 plus 24 your answer will be minus 1. so minus 1 அப்படின்னா உங்க ஆன்சர் என்ன வரும்? 175. புரியுதா? அதேதான் சேம் மாடல். எனி டவுட்ஸ்? இம்பார்ட்டன்ட். அடுத்து போவா, ஏதாவது டவுட் இருக்காதுல்ல? எனி டவுட்ஸ்? ரெஸ்பான்ஸ். No, sir. அடுத்த மாடல் போகும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கொயர்ல ஆட் பண்றாங்க, போட்டுருவீங்க. வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணிடுவீங்க. ப்ளஸ் டிவைட். சி இது வந்து டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1ஆல டிவைட் ஆகுது, 2ஆல டிவைட் ஆகுது. பார்த்தாலே 3ஆல ஆகுது, 4ஆல ஆகுது, 5ஆல ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஈஸி. அகைன் நான் அப்ப சொல்லி கொடுத்தால அதே மாடல், சேம் மாடல், சேம் மாடல். இந்த மாடல் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா? ஒரே மாடல். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் +1 அண்ட் -1. ஓகே, சேம் மாடல். பார்த்தா அதே மாடல். ஒரே மாடல் தான் கேட்டுட்டே இருப்பாங்க சரிங்களா? ஸோ ஒன்ஸ் யூ ஃபைனலைஸ். ஸோ இந்த மாடல் நம்ம பார்த்தாச்சு, அதே மாடல் தான். ஓகே, சேம் கான்செப்ட். ஸோ இந்த மாடலும் பார்த்தாச்சு, அதே ட்ரீ கான்செப்ட், சேம் ட்ரீ கான்செப்ட். இது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. கியூப் வேல்யூ ஒன்று வந்து கியூப் வேல்யூ +1, இன்னொன்று கியூப் வேல்யூ -1. 3 கியூப் +1, 3 கியூப் -1. 4 கியூப் +1, 4 கியூப் -1. 5 கியூப் +1, 5 கியூப் -1. அப்ப அடுத்து என்ன வரும்? 6 கியூப் +1. யுவர் ஆன்சர் இஸ் 217. ஸோ இது ஈஸி தான். ஒன்று கியூபால ஒன்று ஆட் ஆகுது, இன்னொன்று சப்ட்ராக்ட் ஆகுது. திஸ் இஸ் இன்டூ 3. தட்ஸ் இட். அகைன் சேம் மாடல், சேம் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் அதே தான், சேம் மாடல் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. அதே மாடல் எத்தனை தான் கேட்டிருக்கான் பாருங்க. சேம் மாடல் இஸ் ரிப்பீட்டட் செவரல் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதே மாடல் தான். இது பாருங்க, ட்ரீயா போட்டிருக்காங்க இங்க பாருங்க. அப்படி நான் சொல்லிடுறேன், அதே தான். பட் வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்டர்வல் வர்றதுக்கு ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 10, 16, 24, 36, 54 வருது. மறுபடியும் நான் இன்னொரு ட்ரீ வரைஞ்சேன் அப்படின்னா 6, 8, 12, 18. பட் இதுக்கு நடுவுல என்னால ஒரு ப்ராப்பர் ரிலேஷன் கொண்டு வர முடியல. அப்ப நான் மறுபடியும் ட்ரீக்கு போறேன். அப்ப +2,
+4 +6. ஸோ இப்போ என்னால் கொண்டு வர முடியுமா? லாஸ்ட் ஒன் இருக்காது. இப்போ வந்து +2 இன்க்ரீஸ் ஆகுது, +4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுங்க. அடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்? +2. ஆமா, +2னா அப்போ +6 இன்க்ரீஸ் ஆகணும். +6 இன்க்ரீஸ் ஆகும்னா 12 + 6 வாட் இஸ் அவுட்? 18. 18 + 36 வாட் இஸ் அவுட்? 54. 54 + 109 163. இந்த இடத்துல 3 ட்ரீ இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? Because there are 3 trees involved, so you need to feed the values correctly. இல்லைன்னா தப்பாயிடும். So 23, 33, 49, 73, 109. So first level பார்ப்போம். First level +10 +16 எவ்வளோ 124 +27 +36. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்க்ரீஸ் ஆகுது, 8 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 12 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர் ரிலேஷன் இல்லை. நேராகவே போட்டுடலாமோ? நேராக போட முடியுமா? 6, 8, 12 நோ, போட முடியாது. அப்போ அடுத்து போவோம். மறுபடியும் என்ன? 6 சொல்லுங்க. அடுத்து என்ன வருது? 8. நெக்ஸ்ட் என்ன வருது? 12. ஓகேவா? இப்போ இதுலயும் ஃபாலோ ஆகுதா அப்படின்னா பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. புரியுதா நான் சொல்றது? இதுலயும் இங்க வந்து 2 ஆட் ஆகுது, இந்த இடத்துல 4 ஆட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து நம்ம போனதான் கிடைக்குது ரெகுலர் இன்டர்வல் +2 +4. இப்போ அடுத்து என்ன வரணும்? அடுத்து என்ன வரணும்? ப்ளஸ் என்ன வரணும் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. வாட் ஷுட் பி நெக்ஸ்ட் வேல்யூ? +2 +4னா நெக்ஸ்ட் என்ன வரணும்? +2 தான். +6. ஆமா, +6 ஃபைனல் அவுட். அப்போ +6னா 6ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் வேல்யூ? 3ல இருந்து அப்படியே மேலே போகும். வேல்யூ என்ன? 12 + 6 18. 18. 18 + 36 18 + 54. 54. 54 + 109 16. 163. சரிங்களா? இதை ஆட் பண்றப்ப நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா ஆட் பண்ணணும். புரிஞ்சா எல்லாருக்குமே? பி கேர்ஃபுல். ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் இட் கிளியர்? அடுத்து போவோம். Let us move next. So இதை சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இது அதே மாடல் தான். ஓகே, டபுள் ட்ரீ, இது ஆல்டர்னேட்டிங் சீரிஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ மொத்தம் ஸ்கிப் பண்ணிடலாம். சேம் மாடல். ஸோ அகெயின் ட்ரீ. இது பாருங்க, வெரி பெக்லியர் கொஸ்டின். 69. ஸோ இப்போ 69, 55, 26, 30. சரிங்களா? ஸோ இது எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா ரொம்ப பெக்லியர். இது என்ன பண்ணியிருக்கான்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பிரிச்சிருக்கான். இன்க்ளூட் டிஜிட்ஸை பொறிச்சு அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கான். மல்டிப்ளை பண்ணா 54, அதை வந்து 1ஆல் ஆட் பண்ணியிருக்கான் 55. அப்போ இதை பிரிச்சிங்கன்னா எவ்வளோ? 5 × 5. அதில் என்ன பண்ணணும்? ஆட் பை 1, ஸோ 26. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க, என்ன வரும்? 2 × 6 12 ஆட் பை வெரி பெக்லியர் சீரிஸ். ஓகே, அதாவது யூனிட் டிஜிட்டை பொறிச்சு மல்டிப்ளை பண்றாங்க, மல்டிப்ளை பண்ணி ஆடட் பை 1. சேம் மாடல்.
ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 317 minus 243 ஓகே இன்டூ 3. ஸோ அதே ரிலேஷன் இருக்கும் வந்து ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க டைரக்ட் கொஷின். Also solve. வெரி கிளியர் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 9 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அடுத்து மறுபடியும் அகைன் திஸ் இஸ் மல்டிப்ளை பை 81. ஓகே ஸோ அப்போ இதே தானே மல்டிப்ளை பண்ணணும் சொல்லுங்க. 9 இருக்கு, ஃபர்ஸ்ட் 9 ஆலே மல்டிப்ளை பண்ணணும், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், மறுபடியும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அகைன் தட் ஷுட் பி மல்டிப்ளை பை வாட் இஸ் த நம்பர் சொல்லுங்க. What is the number? 66561. So multiplied by the same number. This is very simple. Okay, இது ஈஸி தான். நியூமரேட்டர் மட்டும் 2ல இன்க்ரீஸ் ஆகுது, so we'll solve that. Same model. எல்லாம் அதே தான். Let us go to டைப் 1 டவுட் இருக்கா? சால்வ் பண்ணிடுவீங்களா? எனி டவுட் இன் டைப் 1? எனி டவுட் இன் டைப் 1 ரெஸ்பாண்ட்? No, sir. Clear. டைப் பண்ண அவ்வளோதான். ஸோ டைப் 2 பார்ப்போம். டைப் 2 வந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க, நம்ம மிஸ்ஸிங் லெட்டர் கண்டுபிடிக்கணும். என்ன மிஸ்ஸிங் லெட்டர் அப்படின்னா கேபி அடுத்து எல் ஜெட் அடுத்து மறுபடியும் டேஷ் அகைன் பி டேஷ் எம் ஜெட் கே சரிங்களா? ஸோ இது என்ன பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுது சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இட் இஸ் இன்க்ரிமெண்டட் பை 1. அதாவது இதுவும் எல்லுக்கும் எம்முக்கும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது, அதே மாதிரி எம்முக்கும் ஓகே எம்முக்கும் அடுத்துக்கும் எண்ணுக்கும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது, நெக்ஸ்ட் எண்ணுக்கும் ஓக்கும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே ஸோ த letters are incremented by 1. Okay so that is how it follows. Once you follow that pattern நீங்க வந்து இங்க இருக்க ஆப்ஷன் வந்து எடுத்தீங்கன்னா உங்க ஆன்சர் வரும் சரிங்களா? சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஜேஇ கேட்டதுல நினைக்கிறேன், ஆர்ஆர்பி ஜேல இந்த மாதிரி வரும் சரிங்களா? பட் இந்த மாதிரி ஃபில்லிங் சீரிஸ் கேட்கறது யாரு? ஃபில்லிங் சீரிஸ் கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஃபாலோ த லாஜிக், அவ்வளவுதான். இந்த என்ன பிளஸ் பண்ணா மைனஸ் ஒன்னா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பட் திஸ் தே வில் ஆஸ்க் திஸ் ஒன். இங்க இருக்கு பாருங்க டிஐ இது கேட்பாங்க சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படின்னா இது வந்து வேர்டிங், அதே வேர்டிங் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஓகே இப்போ நீங்கள் நம்பரை டக்குன்னு சொல்ல போறீங்க, போன கிளாஸ் நான் சொன்ன நம்பரை சொல்ல போறீங்க சரிங்களா? ஸோ இது ஈஸியாக இருக்கு, இதுக்கு வேணாம் அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்க இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் எல்லாமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 5 ஓகே 3 5 அடுத்து 3 5 + 3 + 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது +3 ஆகும், அடுத்த தேர்ட் ஒன் +5 +3 +5 அப்போ அடுத்து +3 வரும்.
செகண்ட் வேர்டு வந்து 6 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஒரே +2ல இன்க்ரிமெண்ட் ஆகுது. செகண்ட் லெட்டர் எல்லாமே +1ல இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் லெட்டர் எல்லாமே -5ல டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, புரியுதாப்பா நான் என்ன சொல்றேன்ட்டு? என்ன சொல்றேன்னு புரியுதா அது? ரெஸ்பாண்ட் புரியுது சார். சரி, இந்த மாதிரி மாடல் கண்டிப்பா ஜெய் கேட்பான். வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டெஃபினெட்லி தே லாஸ் ஃபார் ஆர்ஆர்பி ஜெய். ஓகே, அடுத்து இது பாருங்க. ஸோ இது வந்து ஒன்று -1 +2 -1 -2. ஓகே, ஈஸி தான். திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் +4 +4 +4 +4 +3. இதோ சால்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுவும் எல்லாமே 2ஆல இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி. சி இந்த யூனிஃபார்ம் பேட்டர்ன் எல்லாமே நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. சேமா வந்து இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே கெஸ் பண்ணிடுவீங்க. மாறி வர்றது மட்டும் தான் வந்து பையன் திணறுவான். சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே ஆல்டர்னேட்டிங் ஆஸ் வெல் அஸ் த சேம் பேட்டர்ன் யூ வில் சால்வ். இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திஸ் இஸ் இன்க்ரிமெண்டட் பை 6. சரிங்களா? 6 + 6 + 6 + 6 + 6. அதே மாதிரி மிடில் வேல்யூ +6 +6 +6. ஓகே, இவ்வளோ +6 தான். சி இதுல பாருங்க, இதுல ஆல்டர்னேட்டிங் இருக்கு. ஒன்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சி 1 சீரிஸ் இஸ் டிக்ரிமெண்டட். ஆட் பொசிஷன்ல இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுது? 1 3 5 எல்லாமே -4ல ஃபாலோ ஆகுது. சரிங்களா? ஈவன் பொசிஷன்ல இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுது? +4 ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். ஆல்டர்னேட்டிங் சீரிஸ். ஆட் பொசிஷன்ல இருக்கிறது எல்லாமே -4 ஆகுது. ஈவன் பொசிஷன்ல இருக்கிறதுமே +4 ஆகுது. So this is incremented and decremented by 2. Again a easy one. So இதுவும் போட்டுருவீங்க. Uniform everything. This also will solve. This one. This is a very peculiar series. So இது பார்க்கலாம். இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு ஆல்பபெட்ஸ். அதனால தான் நான் எதுவுமே சால்வ் பண்ணல. அது நீங்க பார்த்தாலே நீங்களே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். CIL. Be ready to recollect. இந்த நம்பர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு சொல்றீங்க எனக்கு. QQ DU DU PFV அடுத்து KNக்கு அடுத்து என்ன அப்படின்றது நம்பர் சொல்லுங்கப்பா. C யோட வேல்யூ என்ன? Say the value. Say the number for C. 8 L 12 for I. 9 For Q. 17 D 4 U க்கு சொல்லுங்க. U க்கு U 21 P 16 F 16 ஆமா F 6 ஆமா B 22 K சொல்லுங்க. K 11 N சொல்லுங்க. N 14 14 ஆமா. சோ இப்போ என்ன ரிலேஷன்ல ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தனா, இந்த தேர்ட் லெட்டருக்கான நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான நம்பரையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 9. அதுதான் நடுவுல இருக்க லெட்டர். சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல 14 இருக்கு. நடுவுல இருக்கு. அப்ப இந்த இடத்துல எந்த நம்பரால மைனஸ் பண்ணா உங்களுக்கு 14 வரும்? இங்க 11 இருக்கு. எதால மைனஸ் பண்ணணும்? 20 சொல்லுங்க. 25யும் எதையும் மைனஸ் பண்ணணும்? 11யும் மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு 14 வரும். லாஜிக் புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டோட நம்பரையும் லாஸ்ட் ஆல்பபெட்டோட நம்பரையும் மைனஸ் பண்றாங்க. மைனஸ் பண்ணி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கான ஆல்பபெட் தான் உங்களுக்கு நடுவுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 12 - 3 9. 9க்கான வார்த்தை வந்து ஐ, அதனால ஐ நடுவுல இருக்கு. அதே மாதிரி 21 - 17 4. 4க்கான வேர்டு வந்து டி, அதனால நடுவுல இருக்கு. 22 - 16 6. 6க்கான வேர்டு எஃப். அதே மாதிரி இங்க 14 இருக்கு, இங்க 11 இருக்கு. அப்ப இங்க என்ன நம்பர் வரணும்? வெரி சிம்பிள்.
25 minus 11. 25 என்ன வார்த்தை சொல்லுங்க? Which word? Which letter? Y. Word. Y. So இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் நீங்க இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் நம்பரை வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஒன்ஸ் இந்த நியூமரிக்கலா நீ டீகோட் பண்ணிட்டு அப்படின்னா எந்த மாதிரி பேட்டர்னாலும் நீ சால்வ் பண்ணலாம். இல்ல நான் உட்காந்து எழுதி எடுத்து நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா there is going to kill a lot of time. At the end you will end up with wasting the time. கொஸ்டினும் சால்வ் பண்ண மாட்டேன். சரிங்களா? சோ இது புரியுதா? அடுத்த மாடல் போலாமா? Shall we move to next model? சொல்லுங்கப்பா, புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. புரிஞ்சுது. இந்த சிம்பிள் ட்ரிக் கொடுத்தா கத்துக்கிட்டாலே 10 ல இருந்து 15 மார்க் வந்து ஆர்ஆர்பி ஜேஇல உங்க பாக்கெட்ல இருக்கும். சரிங்களா? See, this will make some difference from other candidates. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். கொஸ்டின் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அகஸ்தியா டெஸ்ட் சீரிஸ் அப்புறம் இந்த YCTல இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். ஓகே. சோ இதெல்லாம் அகைன் சேம். இது பாருங்க, இது என்ன ஆகுதுன்னா ஸ்வாப் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்க செகண்ட் போகுது, செகண்ட்ல இருக்க தேர்ட் போகுது, தேர்ட் ஃபோர்த், லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட்ல இருக்க செகண்ட் 2 to 3, 3 to 4, லாஸ்ட் ஒன். இதெல்லாம் போட்டுருவீங்க, பார்த்து போட்டுருவோம். ஒன்ஸ் யூ மேப் யூ வில் கெட் இட். பட் எவ்வளவு கம்மி டைம்ல போடுறோம் அதுதான் வந்து சேலஞ்ச். சரிங்களா? அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் குறைக்க முடியும், வேற எதுவும் வழி கிடையாது. இதெல்லாம் வந்து +7 தான், ஈஸி தான், அதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. இதுவும் +6 யூனிஃபார்ம் பேட்டர்ன், இதுல ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இந்த மிஸ்ஸிங் சீரிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜேஇக்கு வராது. சரிங்களா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நெக்ஸ்ட் EBK, this also will solve. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து +1ஆல இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே. ஸோ அடுத்து வந்து +1 +2 +2 +4. ஓகே, இது ஒரு பெக்லரான சீரிஸ் தான். ஏன் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே 1ஆல இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இந்த இடத்துல 3 n இருக்கு. சரிங்களா? அதுதான் ப்ராப்ளம். இப்போ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ஆல இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 2ஆல இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 2ஆல இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 4ஆல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ஆல இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 2ஆல இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வேல்யூ வருது, அடுத்து அகைன் 2ஆல இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் 4ஆல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த இன்க்ரீஸை வச்சு உங்களால ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. சரிங்களா? சோ ஆனா இங்க இதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். சரிங்களா? அப்ப மல்டிப்ளைங் கோஎஃபிஷியன்ட் என்ன இந்த இடத்துல? இன்டு சொல்லுங்க, இன்டு சொல்லுங்கப்பா. 2. 2. இந்த இடத்துல மல்டிப்ளைங் கோஎஃபிஷியன்ட் என்ன? இன்டு 2. 2 க்கு நடுவுல 2ல இருந்து 2 வருது ராஜா. அப்ப மல்டிப்ளைங் கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 தான ராஜா. இன்புட் 2, அவுட்புட் 2. அப்ப மல்டிப்ளைங் கோஎஃபிஷியன்ட் என்ன? what is the multiplying coefficient? 1 sir. 1. இந்த இடத்துல என்ன வருது? அகைன் இன்டு 2. அடுத்து என்ன ஆகும்? இன்டு 1. அடுத்து இன்டு 2. 2. சோ இந்த லாஜிக் புரிஞ்சாதான் நீங்க இங்க 4 ஆல ஆட் பண்ணுவீங்க. 4 ஆல ஆட் பண்ணாதான் உங்களால இது k அப்படின்றதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? புரியுதா? அந்த லாஜிக் புரியுதா? அந்த லாஜிக் தான் இந்த ப்ராப்ளம்லாம் விட்டு. இந்த லாஜிக் புரியுதா? கேட் சந்தேகம் இருக்கா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் ரெஸ்பாண்ட்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்ல மறுபடியும் சொல்லி தரவா? shall I repeat? பதில் சொல்லுங்கப்பா, புரிஞ்சுதா இல்லையா? சார் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிருங்க சார். யா, I'll repeat. இந்த மாதிரி திரு முழிக்கிறப்பே தெரியும். நீங்க நேரில் தான் முழிக்கணும்னு இல்லை. ஐ கேன் ஃபீல் யுவர் வாட் திங்கிங் ஃப்ரம் ஹியர். நீங்க நேரில் இருந்தால் கண்டுபிடிச்சலாம், அது ஒரு விஷயம். பட் ஃப்ரம் ஹியர் ஆல்சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? சரி வாங்க, இது சால்வ் பண்ணுவோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் ஒரு பெக்லியர் மாடல் தான். ஸோ இதுக்கு நம்ம டைம் கொடுக்குறது தப்பே கிடையாது. எல்பி அடுத்து எம்சி, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் மார்க்கு அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஓஜி, அடுத்து பிகே. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணா சொல்லுவா. ஸோ +1 அது வந்து நான் பாயிண்ட். there is no point in finding that also because every option is having n. Now my problem lies with the second wording. Why? Because see, b c, next question mark, next g, next k. Okay, now this is incremented by 1. Okay, next this is incremented by g க்கு k க்கு என்ன increment? What is the increment? g ஓட வேல்யூ என்ன? What is the value for g? 7 sir. 7. What is the value for k? 11. 11.
ஸோ இந்த இடத்துல +4 சரிங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, இ இருக்கு, ஜே இருக்கு, எஃப் இருக்கு. ஓகே, இ ஜே எஃப். ஓகே, ஸோ இ வரலாம் அல்லது ஜே வரலாம் அல்லது எஃப் வரலாம் சரிங்களா. அது மூணுல ஏதாவது வரலாம். இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல சரிங்களா ஜே வருது அப்படின்னா ஜேயோட நம்பர் என்ன, ஜேயோட நம்பர் என்ன சொல்லுங்க. 10 சார். 10 சரிங்களா. ஸோ இங்க 7 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 10 வரதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? காமன் சென்ஸ். திஸ் இஸ் 11, திஸ் இஸ் 7, திஸ் இஸ் 3. இதுக்கு நடுவுல கண்டிப்பா 10 வருமா? வராது சார். ஆமா. ஸோ அப்ப ஜேவை தூக்கிடுங்க, ஜே வராது. அடுத்து வேற யாரும் இருக்கா? ஜே கிடையாது. அடுத்து ஒண்ணு இ இல்ல எஃப். இன்கேஸ் நான் எஃப் தான் சார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வைங்களேன், எஃப் நான் போடுறேன் அப்படின்னா எஃப்க்கு என்ன ரிலேஷன்? 6 கரெக்ட்டுங்களா. ஸோ எஃப் 6 வந்துருச்சுன்னா வாட் இஸ் ரிலேஷன்? +1 +3 +1 +4 சரிங்களா. ஸோ இதுக்கும் வந்து இங்க பாருங்க +1 +1 இருக்கு, +3 +4ன்றதுக்கு எந்த ஒரு லீனியர் ரிலேஷனும் வந்து எனக்கு வரல சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு எஃப் வர்றதுக்கான சாத்தியக்கூறும் கிடையாது. இது எலிமினேட் பண்ணி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. சார் டைரக்டா இ போடவே முடியாது. யூ ஷுட் திங்க். Now once you fit e into this option, now do the numbering. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? +1. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? +2. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது சொல்லுங்க. பிளஸ் சொல்லுங்கப்பா. +2. அடுத்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? +7க்கும் 11க்கும் கூட இன்க்ரிமெண்ட் பா. +4. இப்ப நான் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்க ரிலேஷன் நான் புரிஞ்சுக்கணும். எப்படி சார்? Now look at this increment. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? டவுட் இருக்கா? any doubt on this? ஏன் டவுட் இருக்கா? அது வரைக்கும் புரிஞ்சுது சார். Okay. புரிஞ்சுது. இப்ப இதுக்கான ரிலேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபுல்லா புரிஞ்சுட்டு இருக்கும். இப்ப இதுக்கான ரிலேஷன் பார்த்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆல மல்டிப்ளை ஆகுது, அடுத்து 1 ஆல மல்டிப்ளை ஆகுது, அடுத்து 2 ஆல மல்டிப்ளை ஆகுது, அடுத்து என்ன ஆகும்? 1 ஆல ஆகும், அடுத்து 2 ஆல. So what is the cycle? Multiply by 2. The increment is either the increment value is multiplied by 2 multiplied by 1. Increment value is multiplied by 2 multiplied by 1 multiplied by 2 multiplied by 1. So that is all. மா புரிஞ்சுதா உங்களுக்கு? Is it clear? வேற டவுட் கேட்டீங்களா? இப்ப புரிஞ்சுதா? எஸ் சார். அடுத்து போவோம். இதெல்லாம் போட்டுருவீங்க. ஈஸி சிம்பிள் क्वेश्चन. நிறைய क्वेश्चनலாம் விட்டுறலாம். So this is also easy. +4 +3. This is alternative series -3. Okay. So அதெல்லாம் போட்டுருவீங்க. +2 +3 uniform pattern. ஈஸியா இருக்கா? ஜேஇல கேட்ட क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்கிரிமென்ட் ஆகுது? 2 3 4 5 இன்கிரிமென்ட் ஆகுது. அடுத்து 5 4 3 2 இன்கிரிமென்ட் ஆகுது. சரிங்களா? அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணுங்க பாப்போம். Solve this question. AAZ FEX KIU EOQ 282 சால்வ் பண்ணுங்க எவரிவன். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க சீக்கிரம். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. பெண்ணே இல்லாம ஆன்சர் சொல்லாங்க. கவனி. சரி கவனிப்பா. இந்த இடத்துல ஏ இருக்கு, ஐ இருக்கு, ஏஇ ஐ ஓ. அடுத்து என்னப்பா வரணும்? அடுத்து என்னப்பா வரணும்? யூ சார். யூ வரணும். ஆனா உனக்கு பிரச்சனை என்னன்னா 4மே யூ இருக்கு. அப்ப அது நீ பண்ண முடியாது. அப்ப யூ மட்டும் நீ வச்சுக்கோ. அடுத்து ஏக்கும் எஃப்க்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? +5 +5 +5 +5 வந்து
ஆமா +5 +5 +5 வருது. அப்ப p + 5 உன்னோட வேல்யூ என்ன? p + 5 21. U sir. u. அப்ப u. அப்ப உனக்கு 2 டை ஆகுது u. அதனாலயே ஆன்சர் எடுக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன் வா. எவ்வளவு மைனஸ் ஆகுது? எவ்வளவு மைனஸ் ஆகுது? z x u q எவ்வளவு மைனஸ்? -2 என்னப்பா? மைனஸ் -2 -2. அப்ப q வந்து 17 - 2 15. 15ன்றது யார் வருவா? என்ன சீரிஸ்? O sir. ஆமா வெரி குட். அப்போ கரெக்டா தான் போடுறோமா? 3 வரும் சார். -3 சார். என்னப்பா? z வந்து 26, x வந்து 24. கரெக்டா? அடுத்து நான் அப்படியே டீகோட் பண்ணு. அடுத்து u யாரு? u ஓட நம்பர் என்ன? 21. ஓ. அடுத்து q ஓட நம்பர் என்ன? 17. கரெக்டா? ஓகே. So -2, -3, -4 very clear. இங்க பாருங்க -2 ஆகுது, -3, -4, -5. சரியா? டிக்ரிமெண்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 டிக்ரீஸ் ஆகுது, 3 டிக்ரீஸ் ஆகுது. அந்த நம்பர் எழுதுங்க, உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ரைட் தி நம்பர். z வந்து எவ்வளோ? 26. z 26, x வந்து 24, u வந்து 21, q வந்து 17. ஸோ அப்போ எவ்வளோ? 2 குறைஞ்சிருக்கு, 3 குறைஞ்சிருக்கு, 4 குறைஞ்சிருக்கு. அடுத்து எத்தனை குறையணும்? 5 தானே குறையணும். 5 முடிச்சுட்டா 12. 12க்கு வாட் இஸ் த ஆன்சர்? புரிஞ்சுதா? அப்போ இஸ் இட் கிளியர்? Yes, sir. புரிஞ்சுதா? டைப் 2 புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? டவுட் டைப் 2? எனி டவுட்ஸ்? புரிஞ்சுது சார். டைப் 3 போலாம். டைப் 3 வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆல்பபெட் அண்ட் நியூமரிக். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆல்பபெட்லாம் அதே பேட்டர்ன் தான். சரிங்களா? ஆல்பபெட் அதே மாதிரி நீங்க தனித்தனியா படிச்சீங்களா? ஆல்பபெட் தனியாகவும் நம்பர் தனியாகவும், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மிக்சரா கொடுப்போம். மிக்சர் மாதிரி, அதுதான் இது. ஸோ இது வந்து அகைன் சிமிலர் பேட்டர்ன். நான் ஆல்பபெட் எல்லாமே 4ல இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் எல்லாமே 3ல இன்க்ரீஸ் ஆகுது. See, once you look, you will have that. பத்தலை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கிளியரா இருக்க மட்டும் சால்வ் பண்ணுவாங்க. So this peculiarly will cover. மற்றபடி okay. Okay, come here. So this is very peculiar model. Okay. Just a second. Just hold for a second. ஏன்பா அளவு விடுற? ஏதாவது ஆயிட போகுதுப்பா. அதுக்கு அழுதுகிட்டே இருக்கு. எதுக்கு அளவு விடுற? அமைதியா உட்கார வையாத. கொஞ்சம் உட்கார சாப்பாடு கொடு. அழுதுட்டு இருக்கீங்க வந்து. ஏன் அப்புறம் காணுமா? அப்புறம் சரி, அதான் அள வைக்காத. சரி வை. Am I audible? Come back. சரி.
இங்க வாங்க. ஓகே. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெக்லியர் மாடல் தான். இது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல்ஸ் இருக்கு. ஏஇ, ஐ, ஓ, யூ அது கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அடுத்த நம்பர் யூ ஆல்சோ யூ வில் ஃபைண்ட். திஸ் இஸ் ஈஸி ஒன்லி. ஸோ சால்வ் பண்ணிருவீங்க. இப்போ இது சால்வ் பண்ணலாம். This is easy. This let us solve P5U, N7U, P5U, N7U, L3O, J8R. சரிங்களா? ஸோ P16 N வந்து N14, L12, J வந்து J10. அப்ப எவ்வளவு டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு? 2 டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்ப J க்கு அடுத்து என்னப்பா வரணும்? J க்கு அடுத்து என்ன வரணும்? சொல்லுங்க. H. H 8. சரிங்களா? H வரணும். இப்போ அடுத்து பாருங்க 5, 7, 3, 8. சரிங்களா? ஸோ இதுல இது எந்த ஒரு லாஜிக்கும் வந்து எனக்கு ஃபால் ஆகல. ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம். யூவோட நம்பர் என்ன? யூவோட நம்பர் என்ன? 20, 21. 21. சரிங்களா? அகைன் யூவோட நம்பர் என்ன? 21. ஓவோட நம்பர் என்ன? What is the number for O? ஓக்கு என்னப்பா? 15. ஓக்கு 15. கரெக்ட்டுங்களா? For O it is 15. Okay, for O it is 15. R க்கு என்னப்பா? R க்கு என்ன? 18. 18. இப்போ பாருங்க நடுவுல இருக்க நம்பர் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா நடுவுல இருக்க நம்பர் 21 minus 16 5, 21 minus 14 7, 15 minus 12 3, 18 minus 10, 18 minus 10 8. ஸோ அப்ப லாஸ்ட்ல இருக்கிறது இதையும் நீங்க மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு இது கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்ப உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ல அந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஒன்லி ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 8 உங்களுக்கு 2 மைனஸ் பண்ணணும். கவனிங்க, இங்க 2 இருக்கா? ஸோ 8 2 இருக்கு. ஸோ 2 வரணும் அப்படின்னா ஆப்வியஸா இதால தான் மைனஸ் பண்ணணும். இதால தான் மைனஸ் பண்ணணும். சொல்லுங்க, காமன் சென்ஸ். தட் ஷுட் பி சப்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் 10. சார் நான் இது போங்க சார், போங்க, இங்க 3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரணும்? இந்த இடத்துல என்ன வரணும்? K. வரணும் 11ல வரணும். 11 வரும். வெரி குட். புரியுதா? இட்ஸ் இட் கிளியர்? எல்லாமே எலிமினேட் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது புரிஞ்சுதாப்பா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மாடல். இப்போ கிளியர். இதை புரிஞ்சு டவுட் இருக்கா? அடுத்து போலாமா? சரி, ப்ரொசீட். ரெஸ்பாண்ட். புரிஞ்சுது சார். இதெல்லாம் ஈஸி தான். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். This is again a very peculiar model. Solve பண்ணலாம். கவனி. ஸோ வந்து A9B, வந்து B125C, C49B, E729. ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணுங்க. இது 1 1 2. ஸோ இது 9 எப்போ வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் ஸ்கொயர் பண்ணாதான் எனக்கு 9 வரும். அதே மாதிரி
இது 2 இது 3 அப்போ 5 ஸ்கொயர் இது 3 இப்போ 7 ஸ்கொயர் தான் நடு நம்பர் இது this is 4 5 4 and 5 so 4 plus 5 इसके बाद हमें 125 ல 125 னா 5 என்ன பண்ணணும் சொல்லுங்க 5 என்ன பண்ணணும் ஸ்கொயரா கியூபா 5 cube. ஆமா ஃபர்ஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் அடுத்து 5 கியூப் அடுத்து 7 ஸ்கொயர் அடுத்து இங்க என்ன வருது 9 பவர் 2 ஆ 3 ஆ 729 9 பவர் சொல்லுங்க 9 பவர் என்ன வரணும் சொல்லுங்கப்பா 9 பவர் 3 தான வரணும் Cube. அடுத்து என்ன வரணும் 11 பவர் சொல்லுங்க 11 பவர் 2 வரணும் கரெக்டா லாஜிக் படி 11 பவர் 2 னா அது நீ கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் என்ன 121 புரியுதா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் மாடல் this one எல்லாருக்கும் புரிஞ்சுதா அது போலாம் ஸோ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை இது வந்து நம்பரும் இது வந்து 4 ஆல் இன்க்ரிமெண்ட் ஆகுது ஓகே ஸோ எவ்ரிதிங் இஸ் இன்க்ரிமெண்டட் பை 4 ஸோ 1 plus 4 you'll get 5 a plus 5 what is the series f easy தான் slowly it's all in love வேற என்ன இருக்கு இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க சரி டைப் 3 எல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்களா அப்போ டவுட் இருக்கா any doubt in type 3 டவுட் இருக்கா புரிஞ்சுதா எஸ் மேம் புரிஞ்சுது சார். type 4 is not for RRB JE okay RRB JE கண்டிப்பா வராது type 4 this is for SSC ல கேட்பாங்க SSC ல கண்டிப்பா அந்த ஃபிகரோட ரிலேஷன் என்ன அப்படினு கேட்பாங்க பட் RRB ல வராது JE க்கு வராது JE has never asked as for now you need to find the logic time permits you see at the last okay lastல பார்க்கலாம் ஒதுக்கு எது மோஸ்ட் பண்ணடோ அது மட்டும் பார்க்கலாம் okay let's go to type 5 இதெல்லாம் ALP தான் கேட்போம் ஸோ இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் கிளஸ்டர் இதுவும் அதே தான் சேம் லாஜிக் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கான் ABC டாலர் பிளஸ் சம்திங் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா ஸோ இப்போ லெட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரும் ஓகே ஸோ ஒவ்வொரு லெட்டரும் தட் இஸ் இன்க்ரிமெண்டட் பை 3 ஓகே ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் இஸ் இன்க்ரிமெண்டட் பை 3 ஸோ ஒவ்வொரு லெட்டரும் வந்து எனக்கு 3 ஆல் இன்க்ரிமெண்ட் ஆகுது இங்கே ஏ இருக்கு ஸோ அடுத்து 4th இஸ் ப்ளஸ் 3 அகைன் 7th இஸ் ப்ளஸ் 3 அகைன் டி ப்ளஸ் 3 10th அகைன் ப்ளஸ் 3 ஜி ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 சரிங்களா ஸோ இந்த லாஜிக்கில் தான் எனக்கு ஆகுது ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஏ in the blank using the given expression okay so using that option you will get dot and symbol தான் வரும் சரிங்களா ஸோ 10th பொசிஷன்ல என்ன இருக்கு 10th பொசிஷன்ல என்ன இருக்கும் அதுதான் எனக்கு வரும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு ஏ இருக்கு ஓகே அடுத்து 4th பொசிஷன்ல என்ன இருக்கு 4th பொசிஷன்ல so you need to accumulate every numbers and symbols
which is incremented at third question. அதாவது 1, 4, 7, 10, 13, 16, 19 சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும். ஓகே, ஸோ பை தட் யூ வில் கெட் and as option. This is also only for ALP தான் வரும் சரிங்களா? ஸோ சீரீஸ் புரியுதா? டவுட் இருக்கா? எனி டவுட் இந்த சீரீஸ் புரிஞ்சதா இருக்கும்? டவுட் இருக்கா? எனி டவுட் இந்த சீரீஸ் கான்செப்ட்ஸ்? ரெஸ்பாண்ட். டவுட் இருக்காப்பா? என்ன புரிஞ்சுதா? சொன்னது எல்லாமே புரிஞ்சுதா? அகஸ்டியால போயிட்டு சீரீஸ்ல இருக்க எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. அது இல்லாம YCTல இருக்க சீரீஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல we can see this pattern. ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு ஓகே ஸ்டார்ட் பிளட் ரிலேஷன் சரிங்களா? அது பார்த்து பிளட் ரிலேஷன், அப்புறம் பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாமே பார்ப்போம். ஓகே, கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ். ஸோ this we'll see next class. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது ஜேஇல கேட்பாங்க இந்த மாடல் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பசில் டைப் வந்து நமக்கு ஜேஇல வரும். இது நம்ம நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ கெல்லி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.